உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் நீங்கள் ஒரு பார்ட் டைமாக ரிமோட் ஜாப்ல எப்படி ஒர்க் பண்ண போறீங்கன்ற விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித் தர போகிறேன். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இதில் ஜாப்ல ஒர்க் பண்ண போகிறதுக்கு நீங்கள் 10th 12th டிப்ளமோ டிகிரி என்ன படிச்சாலும் சரி, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஃப்ரெஷராக இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன வேலை வேணாலும் பண்ணிட்டு இருக்கலாம், பிசினஸ் கூட பண்ணிட்டு இருக்கலாம். இந்த ஜாப்ல எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம், எப்படி நம்ம யாருக்கும் ரூபா கூட செலவு பண்ணாமல், இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் இந்த ஃப்ரீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ல வந்து ஜாயின் பண்ண போகிறோன்றதை தெளிவாக சொல்லித் தர போகிறோம். இந்த வீடியோ தெளிவாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து பார்க்குறப்போ நிறைய பேருக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைபர் ஆனாலும் சரி, ஓல்டு சப்ஸ்கிரைபர் ஆனாலும் சரி, உங்களுக்கு எப்படி இந்த கிஃப்ட்லாம் கிடைக்கும், இந்த வீடியோ தெளிவாக பாருங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீட்டிலேருந்து பணம் சம்பாதிக்கணும், வீட்டிலேருந்து வேலை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹரிடாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்ச். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்க்கப்போ நிறைய பேர் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த கிஃப்ட்டை பற்றி நான் சொல்லியிருந்தேன், நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க. ஓல்டு சப்ஸ்கிரைபர் ஆனாலும் சரி, நியூ சப்ஸ்கிரைபர் ஆனாலும் சரி, உங்களுக்கு எப்படி இந்த கிஃப்ட் கொடுக்க போகிறோன்னு பார்க்குறப்போ என்ன எலிஜிபிள் ஆகுன்ற விஷயத்தை நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம ஹரிடாக்கிஸ் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். இந்த வீடியோ எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்டாச் பண்ணிட்டு haritakisgifts@gmail.comக்கு உங்களுடைய பேர், கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே டைப் பண்ணி வந்து பார்க்குறப்போ மெயில் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை வந்து செலக்ட் பண்ணி பார்க்குறப்போ நம்ம சேனல் டீம் மூலியமா உங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் பார்ட் டைமில் ரிமோட் ஜாப்ல எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ண போறீங்கன்ற விஷயத்தை ஏகப்பட்ட ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இதெல்லாம் எப்படின்றத தெளிவாக சொல்லித்தரேன். அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து தெளிவாக பாருங்கள். எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக், வீடியோ பார்ப்பாங்க பட் அப்ளை பண்ண மாட்டாங்க. வீடியோ கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க, அடுத்த ஸ்டெப்பு போயிடுவாங்க, கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி போய்ட்டு அப்புறமா ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு என்னன்ற விஷயம் வந்து தெரியாமே இருக்கும். கொஞ்சம் எப்படி அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பார்ட் டைம் ரிமோட் ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் போய்ட்டு just remote.co அப்படின்ற மாதிரி டைப் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு சைட்டோட லிங்க் வரும். அதை வந்து இப்போ நான் டச் பண்ணி உள்ளே போயிட்டேன். இப்போ வந்து பார்க்குறப்போ இதில் ரிமோட் ஜாப்ஸ் பவர் சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்க்குறப்போ இதில் ரிமோட் ஜாப்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்ல போகிறேன். திஸ் இஸ் நாட் ஏ ப்ரொமோஷன், ஒன்லி ஆனஸ்ட் ரிவ்யூ மட்டும் தான். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குன்ற விஷயத்தை உங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்காக இந்த வீடியோ தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் ரிமோட் ஜாப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தான் நான் டச் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து இதில் வந்து ஜாப் சர்ச் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸு, கஸ்டமர் சர்வீஸு, டெவலப்ஸ் அண்ட் சிஸ்டம் அட்மின், டிசைனிங், எடிட்டிங், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், ப்ராஜெக்ட் மேனேஜர், ரெக்ரூட்டர், சேல்ஸு, எஸ்சிஓ, சோசியல் மீடியா, ரைட்டிங், இந்த மாதிரி கூடிய ஏகப்பட்ட ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து பார்க்குறப்போ இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நம்மளால் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணி அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே வந்து கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வரப்போ சீனியர் அமேசான் பிராண்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க, ப்ராடக்ட் மேனேஜர் சர்வீசிங் வந்து கேட்டிருக்காங்க, அசோசியேட் வீடியோ ப்ரொடியூசர் வந்து கேட்டிருக்காங்க, சீனியர் கிராஃபிக் டிசைனர் வந்து கேட்டிருக்காங்க, டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜர் வந்து கேட்டிருக்காங்க, லீட் பெனிஃபிட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, கான்ட்ராக்ட் பெய்டு மீடியா மேனேஜர் வந்து கேட்டிருக்காங்க, ஸ்ட்ராட்டஜிக் அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வந்து கேட்டிருக்காங்க. ஏகப்பட்ட ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நிறைய பேர் ரைட்டிங் ரிலேட்டடாக கூட ஜாப்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த ரைட்டிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறது மூலியமாக இந்த ரைட்டிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே இந்த விஷயம் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து டெக்னிக்கல் ரைட்டிங் மேனேஜர் வந்து கேட்டிருக்காங்க, காமர்ஸ் ரைட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நான் டெக்னிக்கல் ரைட்டர் மேனேஜர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நான் டச் பண்ணிக்கிறேன். இந்த டெக்னிக்கல் ரைட்டிங் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்ம ஆர்டிகல்ஸ்லாம் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சில க்ரைட்டீரியாலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி தரவா அதை வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக்கில் வந்துட்டு இன்னும் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எப்படி நான் ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறேன்றதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி தர போகிறேன். இதில் இந்த கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் டச் பண்ணிக்கிறேன். கஸ்டமர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய டேட்டா என்ட்ரி ரிலேட்டடான ஒர்க்குமே இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கஸ்டமர் சர்வீஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் சர்வீஸ்கிட்ட நம்ம பேசுகிறோமோ, இல்லை மெயிலில் பண்ணுறோமோ, இல்லை டெக்ஸ்ட்டில் பண்ணுறோமோ, இல்லை வாய்ஸ் ப்ராசஸில் பண்ணுறோமோ, டேட்டாஸ்லாம் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒன்று உங்களுக்கு வாய்ஸில் இருக்கும், இல்லை நான் வாய்ஸில் இருக்கும். வாய்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசிக்கிட்டே டேட்டாஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயில் மூலியமாக காண்டாக்ட் பண்ணி இல்லாட்டி உங்களுக்கு ஒரு டேட்டாஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து அதை டைப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் இதில் என்ன மாதிரியான ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னா பப்ளிஷர் சக்ஸஸ் மேனேஜர் ரோலுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்லி ரிமோட் தான் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் ஆன்போர்டிங் மேனேஜர் வந்து கேட்டிருக்காங்க, கஸ்டமர் கேர் ஸ்பெஷலிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க, ரெனியூவல் ஸ்பெஷலிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க, கஸ்டமர் சக்ஸஸ் மேனேஜர் வந்து கேட்டிருக்காங்க, கிளைண்ட் சக்ஸஸ் மேனேஜர் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஜாப்க்கு இப்போ நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இந்த கஸ்டமர் கேர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து பெர்மனன்ட் ஜாப் தான், ஃபுல்லி வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்லி ரிமோட் ஜாப் தான் அப்படின்ற விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஒர்க் கொடுக்க போகிறாங்களோ அது விஷயம் எல்லாமே வந்து பார்க்குறப்போ கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஜாப்பில் நீங்கள் செலக்ட் ஆகணும், ஆன்போர்டிங் ப்ராசஸ்லாம் இருக்குன்ற விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் டெடிகேஷனாக ஒர்க் பண்ணணுன்ற விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷனை ஃபுல்லாக தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு சில விஷயம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் இந்த ஒர்க் உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிது அப்படின்னா நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் கம்பெனி மூலியமான்ற விஷயமும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன்.
இதில் குயிக் அப்ளை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் டச் பண்ணிக்கிறேன். இல்லை கஸ்டமர் கேர் ஸ்பெஷலிஸ்ட்டில் இந்த ரிமோட் ஜாப்க்கு இப்போ நான் அப்ளை பண்ணுறதுக்கு மறுபடியும் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் அப்ளை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நான் டச் பண்ணிக்கிறேன். இதில் அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு வந்து வந்துட்டோம். இதில் அந்த ஸ்டார் போட்டுருக்கிறது எல்லாமே வந்து பார்க்குறப்ப மேண்டேட்டரியாக நீங்கள் வந்து கண்டிப்பாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து உங்கள் பேர் வித் இனிஷியல் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நேமில் உங்கள் ஃபுல் நேம், லாஸ்ட் நேமில் உங்கள் இனிஷியல் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய மெயில் ஐடி வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கண்ட்ரின்னு செலக்ட் பண்ணுறப்போ நீங்கள் என்ன கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி கோட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் உங்களை ரீச் பண்ணக்கூடிய நம்பராக இருக்கணும். கால் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகணும். வாட்ஸ்அப் பண்ணாலும் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகணும். அந்த மாதிரி நம்பர் வந்து வச்சுக்கோங்க. உங்களுடைய ரெஸ்யூம் காப்பி வந்து இதில் நீங்கள் அட்டாச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மூலியமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் கவர் லெட்டர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களை பற்றியான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குற மாதிரியான விஷயம். அதை நீங்கள் வந்து வேர்ட் பேட்லேயே டைப் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி சிஆர்எம்ல வந்து எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அது என்ன நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்ற விஷயம் வந்து கேட்டிருக்காங்க. சிஆர்எம் அப்படின்றது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜாப் ரோலை வந்து குறிக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் டீம் ஒர்க்கில் டெய்லி பேசிஸில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றியான உங்களுக்கு கருத்துன்ற விஷயம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு ஒர்க் கொடுத்தா நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணணும். ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அதை நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி டீம் வந்து கொண்டு போகணுன்ற விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சோசியல் மீடியாவில் எப்படி நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற விஷயம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்ற விஷயம் வந்து கேட்டிருக்காங்க. ஃபியூச்சரில் இந்த ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் எதாவது ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு விசா ப்ராசஸ் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற விஷயம் வந்து கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோவான்ற மாதிரி. எஸ்னா எஸ், நோனா நோ அப்படின்ற விஷயம் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு லிங்க்டின் ப்ரொஃபைல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் லிங்க் வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் நீங்கள் மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்ற விஷயம் வந்து கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட ஏதாவது டிசபிலிட்டி ஆப்ஷன் உங்கள் உடம்புல ஏதாவது இருக்கா, குறைபாடுகள் இருக்கா அப்படின்ற விஷயம் வந்து கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், நோனா நோன் அப்படின்ற விஷயம் வந்து கொடுத்துருங்க. சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்து இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இது வரைக்கும் நான் வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக உங்களால் பார்ட் டைமில் வீட்டில் இருந்தபடி ரிமோட் ஜாபாக வந்து பார்க்குறப்போ ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணுறதுக்குனா இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க முடியும். ஸோ வீடியோ தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஒருவேளை தெளிவாக பார்க்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ போய்ட்டு ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீட்டிலேருந்து பணம் சம்பாதிக்கணும், வீட்டிலேருந்து வேலை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹரி டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் வீட்டிலேருந்து வேலை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஹரி டாக்கிஸ் லிங்க்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு சேனல் இருக்கும். அதில் வந்து பார்க்குறப்போ நம்ம சேனலில் போடப்பட்ட வீடியோஸ் எல்லாமே ஆனஸ்டான முறையில் வந்து பார்க்குறப்போ ரிவ்யூ வந்து பண்ணி பார்த்து நிஜமாகவே வீட்டிலேருந்து வேலை பார்க்க முடியுமா, நல்ல ஒரு சம்பாத்தியம் வருதான்ற மாதிரியான ரிவ்யூ வந்து பண்ணி பார்த்தா அடுத்து நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதோட அப்டேட் எல்லாமே நம்ம ஹரி டாக்கிஸ் லிங்க்ஸ் அப்படின்ற ஒரு சேனலில் வந்து பார்க்குறப்போ ரெகுலராக கிடைக்கும். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவோட நீங்கள் நிப்பாட்டிடாமல் நம்ம ஹரி டாக்கிஸ் சேனலுக்குள்ளே போயிட்டு எல்லா வீடியோஸும் பாருங்கள். எல்லா வீடியோவுமே நீங்கள் வீட்டில் இருந்தபடி யாருக்கும் எந்த விதத்துலையும் பணம் கொடுக்க தேவையில்லாத ஒரு விஷயத்த நம்ம ஆனஸ்டான முறையில் ரிவ்யூ எடுத்து பண்ணி எந்த வித ப்ரொமோஷனும் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்ற விஷயத்த தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோக்கும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீட்டிலேருந்து வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நம்ம ஹரி டாக்கிஸ் சேனலில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.